ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 4000 திவ்ய பிரபந்தம். முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 300 முதல் 302 வரை. 300ஆம் பாசுரம். ஒருமகள் தன்னையுடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன். செங்கண்மால்தான் கொண்டு போனான். பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற அசோதை மருமகளைக் கந்து மனாட்டுப் புறஞ்செய்யுங் கொல்லோ. ஒரே ஒரு பெண் பிள்ளையை உடைய நான் அவளை உலகெங்கும் பரவிய புகழுடன் திருமகள் போல சீராட்டி வளர்த்தேன். ஆனால் இவளை இத்திருமால்தான் தன்னுடன் அழைத்து கொண்டு போனான். இருப்பினும் இவள் பெரிய இல்லத்தலைவியாய் குடிவாழ்க்கை வாழும் பெருமைமிக்க கண்ணபிரானை பெற்றெடுத்த தாயாகிய அசோதை தன்னுடைய மருமகளாக ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுற்று மணவாட்டிக்குச் செய்யும் சீர்களைச் செய்வாளோ அல்லது சாதாரணமாகவே சீர்மை ஏதும் செய்திருப்பாளோ என்று உடன்போக்கு மேற்கொண்ட தலைமகளுக்கு இனி நடக்க வேண்டியன பற்றி தாய் சிந்தித்துக் கூறுகிறாள். 301ஆம் பாசுரம். தம் மாமன் நந்தகோபாலன் தழீஇக் கொண்டென் மகள் தன்னை செம்மாந்திரை என்று சொல்லி செழுங்கேட் கண்ணும் செவ்வாயும் கொம்மை முளையுமிடையும் கொழும்பனைத் தோள்களும் கண்டிட்டு இம்மகளை பெற்ற தாயர் இனி தரியார் என்னுங் கொல்லோ. என் மகளுக்கு மாமனாரான நந்தகோபர் என்பவர் தன் மருமகளான இவளைக் கண்டு அன்பினால் தன் மடியில் இருத்தி அணைத்தவாறு வைத்து கொள்ளும் பொழுது இவள் தலை கவிழ்ந்து நிற்க வெட்கப்படாமல் நிமிர்ந்தபடியே இரு என்று அன்புடன் பேசுவாரோ. இவளின் கயல்மீன் போன்ற கண்களையும் சிவந்த வாயினையும் பருத்த திரண்ட முளையையும் நுண்ணிய இடையையும் மூங்கில் போன்ற தோள்களையும் உடைய இப்பெண்ணின் வடிவழகைக் கண்டு இப்பெண்ணை பெற்ற தாய் இவளை பிறந்த பின் உயிரோடு இருக்க மாட்டார் என்று கூறுவாரோ அல்லது இவளை ஒரு பொருட்டாக கருதாமல் இவளை விட்டுவிடுவாரோ என்று பலவாறாக தாய் கருதுகிறாள். 302ஆம் பாசுரம். வேடர் மரக்குளம் போலே வேண்டியுற்றுச் செய்து என் மகளை கூடிய கூட்டமேயாக கொண்டு குடிவாழுங்கொல்லோ. நாடு நகருமறிய நல்லதோர் கண்ணாளஞ்செய்து சாடிரப் பாய்ந்த பெருமான் தக்கவாகை பற்றுங்கொல்லோ. வேடர்கள் மறவர்கள் போன்ற குலத்தார் போலவே என் மகளின் திருமணம் மிகவும் சாதாரணமாக அமையாமல் நாடும் நகரமும் ஆகிய இவற்றிலுள்ளார் அனைவரும் அறியும்படியாக திருமணத்தை செய்து கொண்டு இருகுலத்துக்கும் தகுதியாக இருக்குமாறு சகடாசுரன் முறிந்து விழும்படியாக தன் திருவடிகளால் உதைத்த கண்ணபிரான் என் மகளை கைப்பிடிப்பானோ அல்லது ஆணும் பெண்ணும் நெஞ்சு பொருந்திய இல்லற வாழ்க்கை வாழ்வதே போதும் பெரிய அளவில் விழா வேண்டாம் என்று இருந்து விடுவாரோ என்று உடன்போக்கு மேற்கொண்ட தலைமகன் அக்னி சாட்சியாக மணப்பானோ மாட்டானோ என்று தாய் ஐயுற்று கூறுகிறாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.